நமக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு 3.5 வருடங்கள் அவர் ஊழியத்தை செய்த பொழுது அநேக பாடுகள், உபத்திரவங்கள். கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு சிலுவை மரணம். அவைகளையெல்லாம் தாண்டித்தான் அவர் சிங்காசனத்திலே அமர்ந்தார். பிதாவானவர் சிங்காசனத்திலே அமர்ந்த இயேசுவானவருக்கு பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால்களை முடங்கும்படி செய்தார். இயேசுவின் நாமத்தினாலே என்று எல்லாரையும் ஜெபிக்கும்படி செய்தார். எல்லா முழங்கால்களையும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும்படி செய்தார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே கோரமாக மரணம் அடைந்தார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதிலே முக்கியமானது நாம் ஜெயிக்க வேண்டும். பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாரும் போராடுவார்கள், ஆனாலும் முடிவிலே ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆனாலும் மல்யுத்தம் பண்ண விரும்பினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவர்களுக்கு பரிசு கிடைக்காது. அதை போன்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எழுதப்பட்டிருக்கின்ற சட்ட திட்டங்களின்படி நாம் நடக்காவிட்டால் பரமராஜ்யத்தை நாம் இழக்க நேரிடும். ஆகவே உபத்திரவத்தின் பாதை என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு 10 பிரச்சனைகள் என்றால், ஒரு பிரச்சனை என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு 100 விதமான பிரச்சனைகள் வரும். அது அவர்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் அவர்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் அது அடையாளமாக காணப்படுகிறது. அதை நாம் பயன்படுத்தி, அந்த உபத்திரவத்தை, பாடுகளை பயன்படுத்தி நாம் முன்னேறி சென்று பரமராஜ்யத்தை அடைய வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்திலே பராக்கிரமமானவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த வீரனை போன்றது. வெற்றி தோல்வி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதில் நாம் கடைசி யுத்தத்திலே நாம் வெற்றியை பெற வேண்டும். சில நேரங்களில் தோல்விகள் வரலாம், அடிகள் விழலாம், கீழே நாம் விழுந்து விடலாம், அவமானப்படுத்தப்படலாம், கேவலப்படுத்தப்படலாம். ஆனாலும் முடிவிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமையான ஒரு வெற்றியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை நாம், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடத்தை நாம் அணிந்தவர்களாக பரலோக ராஜ்யத்திலே நடைபோடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நித்திய காலமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆளுகின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நித்திய ராஜ்யத்தை அடைய எல்லா உபத்திரவங்களையும் தாண்டித்தான் நாம் செல்ல வேண்டும். யெகோவா நிசி உங்களோடு கூட இருந்து யுத்தத்தில் வெற்றியை தருவார். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.